வணக்கம். அறுபடை வீடுகள்ல ஒன்றான பழனி மலைக்கு நீங்க போனீங்கன்னா, கூடவே பழனி மலையிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில இருக்க கணக்கம்பட்டி சித்தர் ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா, வாழும்போதே பல அதிசயங்களை நிகழ்த்திய இவரின் இயற்பெயர் காளிமுத்து என்கின்ற பழனிசாமி. இவர் எப்போதுமே ஒரு அழுக்கு மூட்டைய தோள்ல சுமந்துகிட்டே இருந்தனால, இவர அழுக்கு மூட்டை சித்தர்ன்னும், இவரோட சொந்த ஊர் கணக்கம்பட்டின்றனால கணக்கம்பட்டி சித்தர்ன்னும் மக்கள் அழைக்கிறாங்க. 11 மார்ச் 2014ல இவர் ஜீவசமாதியான இந்த இடத்துல காலையில 7 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் தினமும் 30,000க்கு மேற்பட்ட மக்கள் இங்க தரிசனம் செய்றாங்க. அப்புறம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இங்க சிறப்பு பூஜைகளும் நடைபெறுதுங்க. யாரும் பசியோட இருக்கக்கூடாதுன்றனால இங்கு 365 நாட்களும் காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரையும் இடைவிடாத அன்னதானம் நடைபெறுதுங்க. அது மட்டும் இல்ல, அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இரவு விடிய விடிய அன்னதானம் போடுறாங்கங்க. இங்க வர பக்தர்கள் சுவாமிக்கு பிடிச்ச ஜூஸ் மற்றும் புகையிலை வச்சு வழிபடுறாங்க. அது மட்டும் இல்லாம அன்னதானத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கி தராங்க. இங்க வேண்டுதல் வச்சா கண்டிப்பா நிறைவேறிடும்னு சொல்றாங்க. ஸோ வாழும்போதும் சரி, ஜீவசமாதி ஆன பின்னும் சரி, நிறைய அற்புதங்களை செஞ்சிட்டு இருக்க இந்த கணக்கம்பட்டி சித்தரை பழனி போனீங்கன்னா கண்டிப்பா போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.